விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆலம்பாடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கவிதை பேழை புதுமை விளக்கு இந்த கவிதைகளை இயற்றியவர்கள் ஆழ்வார்கள். முதல் கவிதை இயற்றியவர் பொய்கை ஆழ்வார், இரண்டாவது கவிதை இயற்றியவர் பூதத்தாழ்வார். இந்த கவிதைகளை படித்தும் அதற்கான விளக்கத்தை கூறியும் பின்பு இந்த கவிதையை இசையோடு பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். இந்த கவிதையை பாடுவதன் நோக்கம் எங்களுடைய மாணவர்கள் மனதில் நீங்காமல் நிலைபெறும் என்ற எண்ணத்தோடும் எளிதாக அவர்கள் கற்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இது வாழ்நாளில் அவர்கள் மனதில் என்றும் நீங்காமல் இருக்கும் என்ற எண்ணத்தோடும் இந்த கவிதையை படைக்கின்றோம். நீங்களும் கண்டு ரசியுங்கள். வார்கடல நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராயான் அடிக்க சூட்டினேன் சொல்மாலை இடராயி நீங்குகவே என்று பூமியை அகல்விளக்காகவும் ஒளிகின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன். இந்த கவிதை பேழையை பாடலாக பாட இருக்கிறார்கள் என் பள்ளி மாணவர்கள். வையம் பகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோ விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராழியான் என்று வையம் பகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோ விளக்காக செய்ய. இரண்டாவது கவிதை பேழையை எம் மாணவர்கள் படித்து அதற்கான விளக்கத்தையும் கூற இருக்கிறார்கள். ஞானத்தமிழ் பயின்று நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு நாண ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றினேன். இந்த கவிதை பேழையும் அதே ராகத்தில் பாட இருக்கிறார்கள். அன்பே பகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரிய நண்பு உருகி ஞானசுட விளக்கை ஏற்றினே நாரனுக்கு ஞானசுட விளக்கை ஏற்றினே நாரனு ஞானத்தமிழ் புரிந்த நான் அன்பே பகலியா ஆகமே நெய்யாக இன்புருகு சிந்தை நன்பு உருகி. இந்த கவிதை பேழையை படித்தும் பாடலாக இசைத்தும் எம் பள்ளி மாணவர்கள் படைத்திருக்கிறார்கள். நீங்களும் இதை கண்டு ரசித்து அனைத்து 7ஆம் வகுப்பு மாணவர்களும் இதை பயனுற வேண்டுமாய் அவர்களுக்கும் பகிர்ந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.